ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2024க்கானது. ஸோ கவுன்சிலிங்லேருந்து காலேஜ் ஜாயினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வீடியோ முழுமைக்கு பாருங்கள், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 கோர்சஸ்க்கு வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நிறையா கோர்சஸ்க்கு வந்து இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எதில் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா www.tnmedicalselection.org அல்லது www.tnhealth.tngov.in. ஸோ இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? ஸோ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்துட்டு இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆனது நடக்குது, சரிங்களா? ஸோ ஃபார் யூஜி அண்ட் ஆல்சோ பிஜி, ஸோ ரெண்டு பேருமே வந்து அதில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு யூஜிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 days கிட்ட டைம் வந்துட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 15 days டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு அப்ளிகேஷன் இஸ் என்ன ஃபார் ஆல் த 19 கோர்சஸ், சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய 19 கோர்சஸ்க்கும் ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணால் போதுமானது, சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து வரும், சரிங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது இதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் மெரிட் ரேங்க் லிஸ்ட். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு வரும், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி இதை பேஸ் பண்ணியும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு வருது, சரிங்களா? ஸோ பிசியில் 200 எடுத்திருக்காங்க, ஸோ அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 1. அடுத்து பிசிஎம்ல 199.50 எடுத்திருக்காங்க அவங்க 2. அண்ட் பிசியில் அடுத்தது பாருங்க 199.50, அது வந்துட்டு 3 அண்ட் 2 அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட். ஸோ இப்படி தான் இருக்கும். இதையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்துட்டு தேர்ட் ப்ரொசீஜர் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங், சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் மீன்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ ரவுண்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ஃபஸ்ட்டு 20,000 மெம்பர்ஸ் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அண்டு செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அடுத்தது 15,000 அந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்டில் நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஸோ அதாவது நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணி இதை பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 to 160 கட் ஆஃப் இருக்கவங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அடுத்ததாக 159 to 130 வரைக்கும் இருக்கவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அண்டு 129 to 75 இதை பேஸ் பண்ணி வந்து பிரிப்பாங்க, சரிங்களா? ஸோ அதாவது டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2023 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக 4 ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். 200 to 160 கட் ஆஃப் இருக்கவங்க கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ். அண்ட் ஆல்சோ செகண்ட் ரவுண்டில் 200 to 160 கட் ஆஃப் இருக்கவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டுமே இருக்கும். அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 159 to 130 இருக்கவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 129 to 75 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு பங்கு பெறுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போது இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமைனிங் சீட்ஸ் வந்துட்டு உங்கள் ஆஃப்டர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் ரிமைனிங் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சிலர் வந்துட்டு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணாமலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சீட்ஸ்லாம் வேக்கன்சியை அறிவிச்சு ஸோ அதுக்காக ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ அதோடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாப் ரவுண்ட் அல்லது அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ அண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 days வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு நடக்குது. ஸோ
அந்த என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் 4 டே ப்ராசஸ். ஃபஸ்ட்டு 4 டேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, ரவுண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இன்னிலேருந்து 4 டேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டாக 500 பே பண்ணுவீங்க. ஸோ இந்த 500 அப்படின்றது ஆல் த 19 கோர்சஸ்க்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக பே பண்ண தவிர இந்த 500 ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் 19 கோர்சஸ் ஒரே காலேஜில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது வேறு காலேஜஸில் எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் சாய்ஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? வாட் எவர் த கோர்சஸ் யூ வாண்ட், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மொதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 5th டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டாக ஒரே ஒரு காலேஜ் தான் வரும், 1 காலேஜ் தான் வரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் 6th டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 6th டேலேருந்து 4 to 5 டேஸ் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டேஸ் வந்துட்டு ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஒன்லி 1 காலேஜஸ் தான் வரும். உங்களுக்கு அப்வார்டு இதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் ரவுண்ட் 2 மாணவர்கள் எப்போ வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரவுண்ட் 1 மாணவர்களுடைய 5th டே இருக்கு இல்லையா, ஃபைனல் அலாட்மெண்ட்டை ஒரு காலேஜ் வருது இல்லையா, அந்த அலாட்மெண்ட் வந்த அன்னைக்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் வேகன்சி லிஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர் ரவுண்ட் 1 அப்படின்றது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த கோர்சஸ் அவைலபிளில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன்லேருந்து காலேஜ் ஜாயின் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் to அக்டோபர் வரைக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மாப்பப் ரவுண்டு இல்லை அப்படின்னா ஒரு 1 month கிட்ட முன்னாடியே முடிஞ்சிடலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஐ திங்க் ஸோ செப்டம்பர் வரைக்கும் வரலாம். மாப்பப் ரவுண்டு இல்லை அப்படின்னா. மாப்பப் ரவுண்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாகும். ஸோ மாப்பப் அண்ட் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் சீட்ஸ் எடுத்தது போக ரிமைனிங் எடுக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு சீட்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டு நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். பட் எனிவே நீங்கள் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்பியர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் காலேஜில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ வென்எவர் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்துட்டு வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேறு காலேஜஸ் என்னவோ அந்த காலேஜஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் சோஃபார் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தான் அப்படியே பார்த்ததுக்கு நான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.